பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா நிறுவனம் வந்து மீள் விற்பனை நோக்கம் வருது. திரும்ப பொருளை வந்து விற்பனை செய்கின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொருள் என்ன செஞ்சிருக்காங்க, கொள்வனை செஞ்சிருக்காங்க, காசை கொள்வனை செஞ்சுருக்காங்களாம். அப்புறம் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு முறையின் அடிப்படையில் வந்து கொள்வனை இடம்பெறலாம். வந்து பார்த்தீங்கன்னா காசு அடிப்படையில் இடம்பெறலாம், இன்னும் பார்த்தீங்கன்னா கடன் அடிப்படையில் இடம்பெறலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த செயற்பாடை பொறுத்த வரைக்கும் காசு அடிப்படையில் அந்த நிறுவனத்தை வந்து பொருட்கள் வந்து கொள்வனை செஞ்சுருக்காங்க. பெஸ்ட்டாக நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு பதிவு வந்து மேற்கொள்ளணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 5 லட்சம் கிரயமான இருப்புகள் வந்து காசு நம்ம கொள்வனை செஞ்சுருக்கோம். அப்போ காசு கொள்வனை செஞ்சீங்களா, காசு உங்களுக்கு தெரியும், காசு என்பது சொத்து. அப்போ காசு குறைவடைந்தால் கண்டிப்பாக காசு கணக்கு செலவு. அப்போ பார்த்தீங்கன்னா எதனால காசு குறைவடைஞ்சு, கொள்வனவு செய்ததுனால வந்து என்ன செஞ்சு காசு குறைவடைஞ்சிருக்கு. அப்போ கொள்வனவு கணக்கு வரவு 5 லட்சம் ரூபாய், காசு கணக்கு செலவு 5 லட்சம் ரூபாய். என்ன செஞ்சிருப்பீங்க, இதில் வந்து விளம்பரம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். விளம்பரம் பார்த்தீங்கன்னா உடன் காசு கொள்வன ரூபாய் 5 லட்சம், இல்லாட்டி இருப்பு பார்த்தீங்கன்னா இருப்பு கொள்வன ரூபாய் 5 லட்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா உடன் காசு கொள்வன செய்யப்பட்ட இருப்புகள் ரூபாய் 5 லட்சம். எது வேணாலும் விளம்பரம் எழுதலாம். ஆனால் உங்களுக்கு அந்த வாட்ச பிறகு என்ன விளங்குதோ, அந்த ஒரு பாயிண்ட்டை வாட்ச பிறகு உங்களுக்கு என்ன விளங்குதோ அதனை செய்ய போறீங்க, விளம்பரா எழுத போறீங்க. சரி, அப்போ நான் விளம்பரம் இதுதாண்டுன்னு நான் குறிப்பிடல. வாட்ச பிறகு உங்களுக்கு என்ன ஈஸியாக விளங்குதோ அதனை செய்ய போறீங்க, விளம்பரம் கண்டிப்பாக எழுதுங்க. நான் கொடுக்குற இரட்டை பகுதி அவ்வளோத்துக்கு வந்து கண்டிப்பாக விளம்பரம் வந்து நான் எதிர்பார்ப்பேன். சரியா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு இதில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவற்றில் பார்த்தீங்கன்னா 60 வீதமானது நம்ம கொள்வனை செஞ்சிருக்கிறது 5 லட்சம் கிரயமான இருப்புகள் கொள்வனை செஞ்சிருக்கோம். இந்த 5 லட்சம் கிரயமான இருப்புகளை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா 60 வீதமான இருப்புகளை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா 20 வீதம் லாபம் வைத்து, என்னது 20 வீதம் லாபம் வைத்து என்ன செய்யறாங்க, காசுக்கு விற்பனை செய்யறாங்க. 20 வீதம் லாபம் வைத்து காசுக்கு நம்ம விற்பனை செய்யறாங்க. அப்போ நம்ம பார்க்கணும் டெஸ்டா 5 லட்சம் நம்ம கொள்வனம் செய்யணும். இப்போ கொள்வனை எதுக்கு நம்ம இருக்க கொள்வனை செஞ்சிருக்கோம், திரும்ப விற்பனை செய்கின்ற அடிப்படையில் நம்ம கொள்வனை செஞ்சிருக்கோம். அப்போ திரும்ப விற்பனை செய்யப்படும். எவ்வளவு விற்பனை செய்யப்படுறாங்கன்னா 5 லட்சத்துக்கு முழுமையாக விற்பனை செய்யல, 60 வீதமான இருப்புகள் மாற்றிருந்து என்ன செய்யறாங்கன்னா விற்பனை செய்யறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த 5 லட்சத்துக்கு 60 வீதம் கண்டுபிடிக்க வரும். அப்போ எப்படி கண்டுபிடிக்க போறீங்க, 5 லட்சம் தர 100 மேல் 60 வீதம் போட்டு என்ன செய்யறீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இந்த 2 சைடு கட் பண்ணியிருப்பீங்க, இந்த 2 சைடு கட் பண்ணியிருப்பீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா 3 சைடு, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 4 சைடு. ஓகேவா, 530 எவ்வளோ, 3 லட்சம் கிரயமான இருப்புகள் என்ன செஞ்சிருப்பீங்க, விற்பனை செஞ்சிருப்பீங்க. 3 லட்சம் கிரயமான இருப்புகள் என்ன செஞ்சிருப்பீங்க, விற்பனை செஞ்சிருப்பீங்க. ஆனால் 3 லட்சம் கிரயமான இருப்புகளை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறீங்கன்னா ஒரு லாபம் இல்லாமல் விற்பனை செய்ய மாட்டீங்க. ஸோ எவ்வளோ லாபத்தை சேர்க்குறீங்கன்னா 20 வீதத்தை லாபத்தை சேர்க்குறீங்க. 20 வீதத்தை லாபத்தை சேர்க்குறீங்க. அப்போ இது 3 லட்சத்துக்கு 20 வீதம் நம்ம பார்க்க போகிறோம். 3 லட்சத்துக்கு 20 வீதம் பார்த்தோம்னா எவ்வளோ வரப்போகுதுன்னா, ஸோ இதே ஃபோமே தான் வரப்போகுது. 3 லட்சம் தர 100 மேல் 20 வீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 10 வீதம் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய், 20 வீதம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். அப்போ 3 லட்சம் கிரயமான இருப்புகள் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, 60,000 லாபம் வைத்து பொருளை விற்பனை செய்ய போறீங்க. அப்போ மொத்தமாக நீங்கள் எவ்வளோத்துக்கு விற்பனை செஞ்சிருப்பீங்க, 3,60,000 விற்பனை செஞ்சிருப்பீங்க. 3,60,000 என்ன செஞ்சிருப்பீங்க, பொருளை வந்து விற்பனை செஞ்சிருப்பீங்க. ஸோ நல்லா கிளியராக விளைக்கணும். இதில் வந்து 2 செயற்பாடு இடம்பெறுது. ஒன்று பொருளை காசை கொள்வனை செய்கிறீங்க, அதை நம்ம பதிவு செஞ்சுட்டோம். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா முழுமையான இருப்பை விற்பனை செய்யல. இதில் வந்து 60 வீதமான இருப்புகள் தான் விற்பனை செய்யப்படுறாங்க. அப்போ 5 லட்சத்துக்கு 60 வீதம் பார்த்தோம்னா எவ்வளோ வரப்போகுது, 3 லட்சம் கிரயமான இருப்புகள் வரப்போகுது. ஸோ 3 லட்சம் தான் விற்பனை செய்யப்படும். 3 லட்சத்தை அப்படி நம்ம விற்பனை செய்யல, என்ன செய்யப்படும், லாபத்தை நம்ம சேர்க்கப்படும். எத்தனை வீத லாபம், 20% லாபத்தை சேர்க்கப்படும். அப்போ 20% லாபம்னா 3 லட்சத்துக்கு 20% பார்த்தோம்னா எவ்வளோ வரப்போகுது, 60,000 ரூபா வரப்போகுது. 10 வீதம் பார்த்தீங்கன்னா 30,000, 20 வீதம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய். அப்போ 3 லட்சம் கிரயம் ப்ளஸ் 60,000, 3,60,000 செய்யப்படும் காசுக்கு விற்பனை செய்யப்படும். 3,60,000 காசு விற்பனை செய்யப்படும். இப்போ என்ன செய்யப்படும்னா இதுக்கு தான் நம்ம என்ன செய்யப்படும்னா இரட்டை பதிவு எழுதக்கூடாது. 3,60,000 கிரயமான இருக்கும் நம்ம காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கோம். அப்போ இதுக்கான இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா காசுக்கு விற்பனையாக இருந்தால் காசு நிறுவனத்துக்கு வரப்போகுது. அப்போ காசு என்பது நிறுவனத்துக்கான ஒரு சொத்தாக காணப்படும். அப்போ சொத்து அதிகரிச்சிருக்கு 3,60,000. அப்போ காசு அதிகரிச்சிருக்கு. 3ஆவது இதிலே பார்த்தீங்கன்னா அடுத்தது காசு கணக்கு வரவு 3,60,000 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா இது விற்பனை என்பது நிறுவனத்துக்கான வருமானம். இந்த 3,60,000 எப்படி கிடைச்சிச்சு, நம்ம விற்பனை செஞ்சதுனால. அப்போ விற்பனை கணக்கு செலவு, விற்பனை கணக்கு செலவு 3,60,000 ரூபாய். விளம்பரம் செஞ்சிருப்பீங்க, உடன் காசு விற்பனை ரூபாய் 3,60,000 ரூபாய். ஸோ உடன் காசு விற்பனை 3,60,000 ரூபாய். அப்போ இல்லைன்னா
உடன் காசு விற்பனை மட்டும் போடலாம், விற்பனை மட்டும் போடலாம். உடன் காசு விற்பனை செய்யப்பட்ட இருப்புகள் பெருமதி பார்த்தீங்கன்னா 3,60,000 எப்படி வேணாலும் எழுதலாம். ஆனால் இதை வாட்ச பிறகு உங்களுக்கு எப்படி எழுதுங்க அதை என்ன செய்யணும் விளம்பராக எழுதுங்க. ஓகேவா? இந்த ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இதில் 2 இரட்டை பதிவு இருக்குது. அதே மாதிரி அமௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் எதுவும் டவுட் இருக்குதா? இது கிளியராக இருந்துச்சா? அடுத்து பார்த்து என்ன சொல்கிறாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா இருப்பு வந்து காசுக்கு நம்ம விற்பனை செய்யலாம். இருப்பு நம்ம என்ன செய்யணும் காசுக்கு விற்பனை செய்யலாம். இருப்பு வந்து நம்ம என்ன செய்யணும் காசுக்கு விற்பனை செய்யலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருப்புண்ட கிரயத்தை கொடுக்கல, இருப்புண்ட கிரயத்தை கொடுக்கல, ப்ராஃபிட் எதுவுமே நமக்கு தெரியும். ஆனால் விற்பனை அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுல பார்த்தீங்கன்னா 20,000 கிரயமான இருப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிரயமான இருப்பு, 3,60,000 விற்பனை செய்யலாம். ஆனால் மூணாவது பார்த்தீங்கன்னா இருப்பு விற்பனை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு லாபமா நட்டமா எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அப்போ விற்பனைக்கான இரட்டை பதிவு மாத்திரை தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ என்ன செய்யப்படும்? அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதுல பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிறாங்க. எவ்வளோத்துக்கு விற்பனை செய்கிறாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இருப்பு விற்பனை, இது உடன் காசு விற்பனை. எவ்வளோத்துக்கு விற்பனை செய்கிறாங்கன்னா 1,00,000 ரூபாய் விற்பனை செய்கிறாங்க. அப்போ நிறுவனம் என்ன செய்ய போகுது விற்பனை செய்ய போகுது 1,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய போகுதுன்னா அப்போ விற்பனை செஞ்சால் காசுக்கு விற்பனை செஞ்சால் காசு நிறுவனத்துக்கு வந்துருக்கும். அப்போ காசு அதிகரிச்சிருக்கும். காசு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தாக காணப்படும். அப்போ சொத்து அதிகரிச்சிருக்கும். சொத்து அதிகரித்து வரவு பக்கம் சொத்து எதன் வடிவத்தில் அதிகரிக்குது? காசு என்ற வடிவத்தில் அதிகரிக்குது. ஸோ இப்போ காசு கணக்கு வரவு 1,00,000 ரூபாய். ஸோ இந்த காசு எதன் மூலமாக அதிகரிச்சிருக்கு? விற்பனை மூலமாக அதிகரிச்சு. விற்பனை என்பது நிறுவனத்துக்கான ஒரு வருமானம் அதிகரித்து செலவு பார்க்கலாம். ஸோ இப்போ விற்பனை கணக்கு செலவு 1,00,000 ரூபாய். இதுக்கான விளம்பரம் எழுதிருக்கீங்க காசு விற்பனை இதுடன் காசு விற்பனை 1,00,000 ரூபாய். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் விற்பனை காசுக்கு விற்பனை செய்யப்படுது. எப்படி வேணால் விளம்பரம் எழுதுறோம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ எவ்வளோ ஈஸியாக எழுத முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா இதுக்கு எழுத போகிறீங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது டவுட் இருக்குதா? மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு. அப்போ கடன் பட்டோர்னு ஃபஸ்ட்டு நீங்கள் விலைக்கு கொள்ளணும். அது நிறுவனத்துக்கு சொத்தா பொறுப்பா என்ன செய்யப்படுங்க? இருப்பை வந்து கடனுக்கு விற்பனை செய்யப்படுங்க. அதாவது உங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா நிறுவனம் இருக்குது. இந்த நிறுவனத்துக்கு பொருளை பார்த்தீங்கன்னா கடனுக்கு விற்பனை செய்யப்படுங்க. ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஏ என்ற நபருக்கு என்ன செய்யப்படுங்க? கடனுக்கு விற்பனை செய்யப்படுங்க. ஃபஸ்ட் என்ன செய்வீங்க? இருப்பை பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புவீங்க. இருப்பினை செய்யும் நிறுவனத்துட்டு வெளியே போக போகுது. சரியா? அப்போ என்ன செய்யணும்? இந்த நம்பர் காசாக கொடுக்கணுங்கிறது அதே சேம் டைமில். ஆனால் என்ன செய்யாது? அந்த நம்பர் அந்த டைமில் காசாக தராமல் பிறகு காசாக தாரேன்றாரு. பிறகு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காசாக தாரேன்றாரு. அப்போ கடன் பட்டோர் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு என்ன காணப்படுதுன்னா ஒரு சொத்தாக காணப்படுவார். அப்போ கடன் பட்டோர் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு ஒரு சொத்து. இப்போ இவர் என்ன செய்யணும்னா காசாக கொடுக்குறாரு. இவர் என்ன செய்யறாரு? அந்த கடன் பட்டோர் பார்த்தீங்கன்னா காசாக கொடுத்தாருன்னா அவருடைய பொறுப்பு என்ன செய்யும்போது குறைவடைய போகுது. இந்த கடன் பட்டோருடைய பொறுப்பு குறைவடைய, நிறுவனத்துடைய பொறுப்புல அந்த கடன்பட்ட அந்த நபருடைய மீதி என்ன செய்வது குறைவடைய போகுது. அதே சேம் டைம்ல நிறுவனத்துக்கு காசாக வந்தால் நிறுவனத்துக்கு காசு என்ன செய்வது அதிகரிக்க போகுது. ஸோ இப்போ காசு பார்த்தீங்கன்னா நிறுவனம் சொத்தாக கணக்கு. அப்போ காசு கணக்கு வரவு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 50,000 ரூபாய் சொல்கிறாங்க. அப்போ கடன் பட்டவங்க எவ்வளோ காசாக வாங்கியிருக்கும்? 50,000 ரூபாய் அதிகரிக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் குறைவடைவார். கடன் பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு அல்லது கடன் பட்டோர் கணக்கு செலவு 50,000 ரூபாய். விளம்பரம் எழுதினீங்க கடன் பட்டோரிடம் பெற்ற காசு. கடன் பட்டோரிடம் பெற்ற காசு எவ்வளோ? 50,000 ரூபாய். அப்படி கடன் பட்டோரிடம் பெற்ற காசு மாத்திரம் வந்து போட்டிருக்கலாம். இது எதுவும் டவுட் இருக்குது? நாலாவது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது என்ன சொல்றாங்கன்னா உரிமையாளர் பார்த்தீங்கன்னா மூலதனமாக ஈடுபடுத்தி சொல்றாங்க. அப்போ உரிமையாளர் மூலதனமாக ஈடுபடுத்தினா இதில் பார்த்தீங்கன்னா மொட்டையாக சொல்லியிருக்காங்க. உரிமையாளர் வந்து மூலதனமாக ஈடுபடுத்தியிருக்காரு. அப்போ காசாக ஈடுபடுத்தியிருக்காங்களா, தளபாடமாக ஈடுபடுத்தியிருக்காங்களா, என்ன ஈடுபடுத்தியோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்வனை செய்யப்படுது, விற்பனை செய்யப்படுது, ஈடுபடுத்தப்படுது சும்மா சொல்லியிருந்தா அது என்ன வரக்க போகுதுன்னா காசு கொடுக்கல் வாங்கலாக இருக்கும். கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு
விற்பனை செய்யப்படுது. காசு விற்பனை செய்யப்படுது. இதாவது விற்பனை செய்யப்படுது. என்ன விற்பனை? ஒன்று காசு விற்பனை வரலாம், கடன் விற்பனை வரலாம். சும்மா விற்பனைன்னு சொல்லியிருந்தா காசு விற்பனையாக இருக்கும். அதே மாதிரி சும்மா கொள்வனவு சொல்லியிருந்தாங்கன்னா அது காசு கொள்வனவாக இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உரிமையாளர் மூலதனமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 7 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்திருக்காங்க. அப்போ அது காசாக ஈடுபடுத்தலாம், அலுவலக உபகரணங்களாக ஈடுபடுத்தலாம், மோட்டார் வெஹிக்கிளாக ஈடுபடுத்தலாம், எது வேணாலும் ஈடுபடுத்தலாம். ஆனால் இன்னும் மென்ஷன் பண்ணலாம். அப்படி மென்ஷன் பண்ணாத சந்தர்ப்பத்தில் அது என்ன இருக்க போகுதுன்னா காசாக இருக்க போகுது. அப்போ காசாக ஈடுபடுத்த போகிற அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆவதுல காசாக ஈடுபடுத்தப்பட்ட மூலதனம் பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபாய். அப்போ காசாக ஈடுபடுத்தப்பட்டதுன்னா நம்ம நிறுவனத்துக்கு தான் நம்ம கணக்கு செய்கிறோம். அதை கிளியர் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்ன செய்ய போகிறோம்? நிறுவனத்துக்கு தான் நம்ம கணக்கு செய்ய போகிறோம். அப்போ நிறுவனத்துக்கு கணக்கு செஞ்சால் காசு என்ன செய்யும்? நிறுவனத்துக்கு வரப்போகுது. உரிமையாளர் என்ற அடிப்படையில் உரிமையாளரால் காசு என்ன செய்யும்? நிறுவனத்துக்கு வரப்போகுதுன்னா காசு அதிகரிக்க போகுது, நிறுவனத்துக்கு சொத்து அதிகரிக்க போகுது காசு என்ற அடிப்படையில். ஸோ இப்போ காசு கணக்கு வரவு 7 லட்சம் ரூபாய். அதே மாதிரி மூலதனம் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தால் ஒரு உரிமையாண்மை காணப்பட போகுது. அப்போ உரிமையாண்மை அதிகரிச்சிருக்கு. உரிமையாண்மை எந்த வடிவத்தில் அதிகரிச்சிருக்கு? மூலதனம் என்ற அடிப்படையில் அதிகரிச்சிருக்கோம். ஸோ மூலதன கணக்கு செலவு 7 லட்சம் ரூபாய். அப்போ இதுக்கான விளம்பரம் எழுந்திருப்பீங்கன்னா காசாக ஈடுபடுத்தப்பட்ட மூலதனம் என்ன செய்யிருப்பீங்கன்னா விளம்பரம் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இதில் டவுட் இருக்குதா? இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க? கடன் பற்றுவது பெற வேண்டிய கடன் பற்றுவது பெற வேண்டிய 4 லட்சம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா 50 பார்த்தீங்கன்னா காசாக பெறப்பட்டது சொல்றாங்க. கடன் பற்றுவது பெற வேண்டிய இதில் பார்த்தீங்கன்னா காசாக பெற்றுக்கொண்டது பார்த்தீங்கன்னா 4 கடன் பற்றுவது, அதாவது கடன் நம்ம பொருளை எவ்வளோக்கு விற்பனை செஞ்சிருக்கோம்? 4 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பொருளை விற்பனை செஞ்சிருக்கோம். இந்த 4 லட்சம் ரூபாயை நம்ம என்ன செய்யணும்? காசாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆனால் பெற்றுக்கொள்ளுதல் என்ன செய்யறாங்கன்னா இந்த 4 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்ளாமல் எத்தனை வீதத்தை பெறுறீங்கன்னா 50 வீதத்தை மட்டும் தான் காசாக பெற்றுக்கொள்றீங்களா. அப்போ 4 லட்சத்துக்கு 50 வீதம் பார்த்தீங்கன்னா, அதாவது 4 லட்சத்து 50 வீதம் அரைவாசி. 4 லட்சத்தினுடைய 50 வீதம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய் என்ன செய்ய போறீங்க? கடன் பட்டோரிலிருந்து காசாக பெற்றுக்கொள்ள போறீங்க. கடன் பட்டோரிலிருந்து காசாக பெற்றுக்கொள்ள போறீங்க. அப்போ நிறுவனத்துக்கு வரப்போகுது. அப்போ நிறுவனத்துக்கு வந்தால் காசுன்ற அடிப்படையில் வரும். அப்போ காசு கணக்கு வரவு 2 லட்சம் ரூபாய். காசு கணக்கு வரவு 2 லட்சம் ரூபாய். இப்போ கடன் பட்டோர் காசாக தந்துட்டாருன்னா அவருடைய என்ன செய்ய போகுது? குறைவடைவு. கடன் பட்டோர் மீது 4 லட்சம் தர வேண்டிய ஒரு நாள். உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா காசாக கொடுத்துருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா காசாக கொடுத்துருச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்டோட மீதி என்ன செய்ய போகுது? குறைவடைய போகுது. அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கடன் பட்டோரை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா கடன் பட்டோர் 4 லட்ச ரூபா காசாக தர வேண்டி இருக்குது நமக்கு. அதில் 2 லட்சம் ரூபா காசாக கொடுத்துட்டாரு. இப்போ என்ன செய்ய போகுது? இந்த 4 லட்சத்துக்கு 2 லட்சம் குறைவடையும். இப்போ கடன் பட்டோர் மீதி குறைவடையும். கடன் பட்டோர் என்பது பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு சொத்தாக காணப்படுவார். அப்போ சொத்து குறைவடைய போகுது. ஸோ கடன் பட்டோர் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சொத்து குறைவடையும். கடன் பட்டோர் கணக்கு செலவு 2 லட்சம் ரூபாய். இதுக்கான விளம்பரம் சொல்லிட்டீங்கன்னா கடன் பட்டோர் பார்த்தீங்கன்னா 50 வீதமான காசாக பெறப்படுகிறார். கடன் பட்டோர் மீதி 50% பார்த்தீங்கன்னா காசாக பெறப்பட்டது சொல்லிட்டீங்கன்னா எழுதிருக்கீங்க. இதில் டவுட் இருக்குதா? 6வது இதெல்லாம் சரியாக எழுதிருக்கீங்களா? விளம்பரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஒரு பேப்பர் வந்து சில பேப்பர் வந்து விளம்பரம் கேட்பாங்க, சில பேப்பர் வந்து விளம்பரம் கேட்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யணும்? விளம்பரம் கண்டிப்பாக எழுந்தியே ஆகணும். நான் கொடுக்குற சகல இரட்டை பதிவுக்கும் விளம்பரம் கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். இப்போ எழுதாட்டி பரவாயில்ல. அடுத்து கொடுக்குற ஒவ்வொரு இதுக்கும் விளம்பரம் எழுதுங்க. விளம்பரம் பெருசாக யோசிக்கணும்னா அதை வாட்ச பிறகு உங்களுக்கு என்ன வேணுங்கிறது மைண்ட். வாட்ச உதாரணத்துக்கு உடன் காசு விற்பனை பார்த்தீங்கன்னா 5 லட்சம்னா அது வாட்ச உங்களுக்கு ஷோர்ட்டாக எப்படி வருதுன்னா காசு விற்பனை, உடன் காசு விற்பனை எப்படி உங்களுக்கு ஷோர்ட்டாக வருதோ அதை மாதிரி என்ன செய்வீங்க? விளம்பரம் அப்படியே ப்ராக்கெட்டில் போட்டு எழுத போகிறீங்க. கண்டிப்பாக விளம்பரம் முக்கியம். ஞாபகம் வச்சு கொடுங்க. சம்டைம் உங்களோட பேப்பரில் வந்து விளம்பரம் அவசியம் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ எழுதிட்டே பழகி கொடுங்க. இந்த விளம்பரம் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க தானே?
சொல்லி கொடுத்தா சரி, அடுத்து பார்ப்போம். 7வது பார்த்தீங்கன்னா போர்ட்ல விளங்கப்படுத்துறீங்க. இது வீடியோ என்ன ஆகுது? சரிங்க, வீடியோ பார்க்கணும். வீடியோ ஆன் பண்ண மாட்டேன். ஓகே, சரியா? மூணு வேலை பண்ணி ஓகே, நான் பார்க்க மாட்டேங்க இந்த வீடியோவை. சரி, பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது என்ன சொல்கிறாங்கன்னா, உடன் காசு விற்பனை ரூபாய் 3 லட்சம். இதன் போது பார்த்தீங்கன்னா 10% வியாபார கழிவு வழங்கப்படும். என்ன செய்கிறாங்கன்னா, கேள்வி, வியாபார கழிவுக்கான பதிவு இருக்குதா, பதிவு இல்லையா? படிச்சனால நான் கேட்குறேன். வியாபார கழிவுக்கான பதிவு இருக்குதா இல்லையா? இல்லை. அப்போ என்ன கழிவுக்கு பதிவு இருக்குது? வியாபார கழிவு பதிவு காசு கழிவு. காசு கழிவு. காசு கழிவு எத்தனை வகைப்படும்? 2 வகை. என்னென்ன? கொடுத்த காசு கழிவு, பெற்ற காசு கழிவு. கொடுத்த கழிவும் பெற்ற கழிவு. ஓகேவா? வியாபார கழிவு நம்ம இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்கவுண்ட்னு சொல்லுவோம். டிஸ்கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயும் பதிவு செய்ய முடியும். வியாபார கழிவு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பதிவு செய்ய மாட்டேன். உதாரணத்துக்கு உங்களோட நிறுவனம் இருக்குது, சரியா? என்ன செய்யுங்க, உங்களோட ஒரு நிறுவனம் இருக்குது, சரியா? ஒரு நிறுவனம் நிறுவனத்தை செய்யப்படுங்க, விற்பனை செய்யப்படுங்க. நிறுவனத்துக்கு அதில் பெரும் உதாரணத்துக்கு ஃபோன் வைங்க. ஃபோனோட பெருமதி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். ஃபோனோட பெருமதி பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான் விற்பனை செய்யணும். இந்த விற்பனைக்கு போகுது என்ன சொல்லிட்டாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. 10% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10% டிஸ்கவுண்ட்னா இப்போ நிறுவனம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு விற்பனை செய்யாது. 10% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடை போட்டுக்கிங்கன்னா 3 லட்சம் பெருமதியான ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யும்போது, 3 லட்சம் பெருமதியான ஒரு விற்பனை செய்யும்போது 10% டிஸ்கவுண்ட்னா அப்போ டிஸ்கவுண்ட் என்ன செய்யப்படுறீங்க, நீங்களும் காசாக வந்து வாங்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் என்ன செய்வாங்கன்னா 10% குறைச்சிட்டு என்ன செய்வாங்கன்னா காசாக கொடுப்பாங்க. அப்போ உண்மையான பெருமதியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு உண்மையான வெளியே 3 லட்சம், ஆனால் 10% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. டிஸ்கவுண்ட்டுக்கு பிறகு அதுக்கு உண்மையான வெளியை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ உண்மையான வெளியே பார்த்தீங்கன்னா 10% பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. ஸோ 3 லட்சத்துலேருந்து 30,000 கழிக்கணுமா கழிக்கக்கூடாது? டிஸ்கவுண்ட்டை கழிக்கணுமா கழிக்கக்கூடாது? கழிக்கணும். என்ன செய்யணும்? 3,30,000 கழிச்சிங்கன்னா 2,70,000 ரூபாய். இப்போ தான் பார்த்தீங்கன்னா உண்மையான பெருமதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்க போகுது? 2,70,000 ரூபாய்க்கு நீங்கள் விற்பனை செஞ்சுருப்பீங்க. அது காசு விற்பனையாக இருக்கலாம், கடன் விற்பனையாக இருக்கலாம், எந்த ஒரு விற்பனையாக இருந்தாலும் இப்போ நீங்கள் எவ்வளோ விற்பனை செஞ்சுருப்பீங்க? 2,70,000. அதான் உண்மையான பெருமதி 3 லட்சம் ரூபா. ஆனால் நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வித பதிவுமே இல்லை. அப்போ 3,30,000 கழிச்சிங்கன்னா 2,70,000. இப்போ தான் உண்மையான பெருமதியோட 2,70,000 ரூபாய். இப்போ நீங்கள் கடையை நடத்துறீங்கன்னா கடையில் வந்து என்ன செய்ய மாட்டீங்க? 3 லட்சம் எழுத மாட்டீங்க. ரீசன் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதன் உண்மையான பெருமதி எவ்வளோ? 2,70,000 ரூபாய். இப்போ உண்மையான பெருமதிக்கு நம்ம என்ன செய்யப்படும்னா இரட்டை பதிவு எழுதப்படும். காசு விற்பனை. அப்போ 7ஆக பார்த்தீங்கன்னா காசு விற்பனை செஞ்சிருக்கோம் 2,70,000 ரூபாய்க்கு. அப்போ இந்த 2,70,000 இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா காசு விற்பனை. காசு விற்பனையாக இருந்தால் காசு நிறுவனத்துக்கு வரப்போகுது. அப்போ நிறுவனத்துக்கு வந்தால் காசு பார்த்தீங்கன்னா சொத்தாக காணப்படும். ஸோ அப்போ காசு கணக்கு வரவு 2,70,000 ரூபாய். ஸோ நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம். விற்பனை என்பது பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கான ஒரு வருமானமாக காணப்படும். அப்போ வருமானம் என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விற்பனை அதிகரிச்சிருக்கும். விற்பனை கணக்கு செலவு எவ்வளோ? 2,70,000 ரூபாய். விளம்பரம் இருக்கீங்க உடன் காசு விற்பனை. இது உடன் காசு விற்பனைனா ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. விற்பனைக்குன்னா வீணா மையனா போட்டுவிட்டிங்கன்னா விற்பனை. அதே மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா காண ஸ்லாஷ் போட்டு பூனா போட்டிங்கன்னா கணக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து மேனேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஷார்ட் ஃபார்ம் இருந்தீங்க அதில் உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். சரி, அப்போ விற்பனை ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணக்குன்ற ஃபுல்லாக எழுத வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யலாம்? ஷார்ட்டாக எழுதலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம் பேப்பர் செய்யும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். அதை பயன்படுத்தி வேறு கஷ்டமான கணக்கு வந்து நம்ம செய்யக்கூடியதாக காணப்படும். 7வது எதுவும் டவுட் இல்லையா? அடுத்து 8வது பார்த்தீங்கன்னா
அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சம் கிரயமான இருப்புகள் பார்த்தீங்கன்னா 10% வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பின்னர் பார்த்தீங்கன்னா 5,40,000 விற்பனை செய்யப்படுது. விற்பனை செய்யப்படுறப்ப அது என்ன சொல்கிறாங்கன்னா 8வது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கிரயமான இருப்பு. அப்போ நிறுவனத்தில் இருப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காணப்படுது? 2 லட்சம் கிரயமான இருப்பு காணப்படுது. இந்த 2 லட்சம் கிரயமான இருப்பு என்ன செய்ய போறீங்க? விற்பனை செய்ய போறீங்க. ஸோ அப்போ எவ்வளவு விற்பனை செய்ய போறீங்கன்னா அதோட விற்பனை நமக்கு தெரியாது. ஆனால் 10% வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பிறகு நம்ம விற்பனை செய்யப்படுறது எவ்வளோ? 5,40,000 நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம். 5,40,000 நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம். இப்போ என்னோட கேள்வி, இந்த 5,40,000 வந்து வியாபார கழிவு 10% கழிச்சிருக்காங்களா கழிச்சிருக்க மாட்டாங்களா? 2 லட்சம் கிரயம். ஓகே, அதாவது கழிச்சிருக்கோம். 2 லட்சம் கிரயம் விற்பனை செஞ்சிருக்காங்க. 5,40,000 விற்பனை செஞ்சிருப்பாங்க. ஸோ 5,40,000 விற்பனை செஞ்சு இதுக்கு செம்மையாக எதுவும் நம்ம செய்ய தேவையில்லை. காரணம், வியாபார கழிவு பார்த்தீங்கன்னா எந்த இது பதிவுமே இல்லை. ஸோ 14 பார்த்தீங்கன்னா நம்ம டிரெக்ட் என்ன செய்யலாம்? இந்த 10% வியாபார கழிவு கழிக்கப்பட்ட அந்த 5,40,000 நம்ம என்ன செய்யலாம்னா பதிவு வந்து மேற்கொள்ளலாம். ஸோ பெஸ்ட்டாக நம்ம பதிவு செஞ்சு அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் அது எப்படி வரப்போகுது. அப்போ இதை பார்த்தீங்கன்னா காசு விற்பனையாக தான் காணப்பட போகுது. அப்போ காசு விற்பனைனா ஒன்றா பார்த்தீங்கன்னா காசு வந்திருக்கும். அப்போ காசு கணக்கு வரவு 5,40,000 ரூபாய். 5,40,000 ரூபாய். விற்பனை கணக்கு செலவு 5,40,000 ரூபாய். 5,40,000 ரூபாய் விடுமுறை இருந்திருக்கீங்க காசு விற்பனை. இப்போ சொல்ல பார்ப்போம், இந்த 5,40,000 எத்தனை வீதத்துக்கு சமனாக இருக்கும்? இந்த 5,40,000 எத்தனை வீதத்துக்கு சமனாக இருக்கும்? 5,40,000 எத்தனை வீதத்துக்கு சமனாக இருக்கும்? ஆன்சர் சரியாக இருக்கும் பரவாயில்ல, கிளியாக இருக்கும் பரவாயில்ல, நீ சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை வீதத்துக்கு சமனாக இருக்கும்? தெரியுமா? இதுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதா? தெரியாட்டி ஓகே, இப்போ தெரியுது தான் தெரியும். ஓகேவா? அப்போ இது கிளியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கு செய்யும் போது என்னைக்கு 100% என்ற அடிப்படையில் தான் நம்ம கணக்கு செய்யணும். ஓகேவா? எத்தனை வீதத்துக்கு? 100%. எத்தனை வீதம்? 100% நம்ம கணக்கு செய்யணும். அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆரம்பத்தில் எந்த தொகை கொடுத்தாலும் 100% என்ற அடிப்படையில் தான் நம்ம கணக்கு செய்யணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 லட்சம், அது ஓகே, அதை விட்டுருங்கன்னா இந்த கிரயத்திலும் பதிவு செய்ய மாட்டோம், பெருமதியாக பதிவு செய்யலாம். என்ன சொல்கிறேன்னா 10% வியாபார கழிவு கழிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ விற்பனை செஞ்சிருக்காங்க? 5,40,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்காங்கன்னா அப்போ என்ன செஞ்சுருக்காங்க? 10% கழிச்சிருக்காங்க. அப்போ மொத்தம் நம்ம 100% தான் எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 10% கழிச்சிருக்காங்க. ஸோ 10% நம்ம கழிச்சோம்னா 10% கழிச்சோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 90%. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 90%. அப்போ இந்த 5,40,000 எத்தனை வீதத்துக்கு சமனாக இருக்கும்? 90%. காரணம் 10% வியாபார கழிவு கழிச்சிட்டாங்க. 10% வியாபார கழிவு கழிச்சிருக்கிறாங்க. அவங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 100%. 100% மொத்தம் நமக்கு தெரியாது. காரணம், ஏன்னா 10% வியாபார கழிவு கழிக்கப்பட்ட வந்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கழிக்கப்பட்ட பிறகு வந்த அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 5,40,000. அப்போ இந்த 5,40,000 வந்து எத்தனை வீதத்துக்கு சமனாக இருக்கும்? 90%. மொத்தம் 100%. 100%லிருந்து 10% கழிச்சிங்கன்னா 90%. அப்போ 90% சமனாக இருக்கும். 5,40,000 ரூபா, இதில் 10%, இதில் பார்த்தீங்கன்னா 90% சமனாக இருக்கும். இப்போ நீங்கள் மொத்தம் 100% கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 100% கண்டுபிடிக்கணும். 1% எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? அப்போ என்ன செய்ய போகிறீங்க? இந்த 5,40,000 என்ன செஞ்சுருக்குன்னா 90ஆல் பிரிச்சிருக்கீங்க. 5,40,000 வந்து 90ஆல் பிரிச்சிருக்கீங்க. காரணம் 1% கண்டுபிடிக்கணும். 90ஆல் பிரிச்சுட்டு 100ஆல் பெருக்கினீங்கன்னா மொத்த பெருமை வந்திருக்கும். மொத்தம் அந்த 100% வந்திருக்கும். எவ்வளோ 100% வந்திருக்குன்னா 6 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். கால்குலேட்டரில் செஞ்சு பாருங்கள். 5,40,000 90ஆல் பிரிங்க. 90ஆல் பிரிச்சு 100ஆல் பெருக்கி பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் வரும். அது இந்த மொத்த பெருமதி எவ்வளோ? 6 லட்சம் ரூபாய் வந்துச்சு. 6 லட்சம் ரூபாய் செஞ்சு பாருங்கள். 5,40,000 90ஆல் பிரிக்க போகிறோம். பிரித்து 100ஆல் பிரிக்கணும்னா 6 லட்சம் ரூபாய் வந்திருக்கா?
வந்திருக்கா? சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6,10,000 வியாபார கழிவு பாருங்க. மறுபடி 6 லட்சம் தர 100 மேல் 6 லட்சம் தர 100 மேல் சரி இல்லைங்க மாதிரி நான் கதைக்கிறது எனக்கு. சரி 6 லட்சம் தர 100 10% பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன வர போகுதுன்னா வியாபார கழிவு வர போகுது. ஸோ வியாபார கழிவோட 6 லட்சத்தில் 10% பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் வியாபார கழிவு. அப்போ 6 லட்சத்துலேருந்து 60,000 ரூபாய் கழிச்சிங்கன்னா எவ்வளோ வர போகுதுன்னா 5,40,000 ரூபாய். 5,40,000 ரூபாய். 5,40,000 ரூபாய். இந்த 5,40,000 என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா?